சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே இரவு நேரத்தில் வீடு புகுந்த மர்ம கும்பல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை கொடூரமாக அரிவாளால் வெட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நள்ளிரவில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் மீது வீடு புகுந்து மர்ம கும்பல் கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளது. 5ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன், அந்த பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிறா. அது எந்த குழந்தைங்களையும் காரசுரமா தலையிலே அப்படி பேரை அடிச்சு அந்த வீட்டுக்கு நுழைய முடியல. அந்த ஆக்ரோஷத்தை எங்களால் பார்க்க முடியல. அந்த பையன் காலையில் 7 மணிக்கு மேலே வந்து சொல்லினா எங்களுக்கே தெரியும். அந்த உள்ள போய் அதை பார்க்கல. அந்த வயிற்றுல பார்த்தோம்னா அந்த குடும்பம் அந்த வீட்டில் எங்களால் பார்க்க ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்குமோ நாங்கள் பயந்து போய் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஊரில் இப்போ சுற்று வட்டாரங்களில் அடுத்தடுத்து தொடரும் கொலைவெறி சம்பவங்களால் கதரும் கிராம மக்கள். குடும்பம் அழைஞ்சு வந்து இந்த ரோட்டில் 2 ஊர் அழைஞ்சு வந்து எல்லாரையும் வந்து மாவட்ட தலைவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். இல்லன்னா நாங்க போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க. குற்றவாளிகள் பிடிபடுவார்களா? இல்ல அவங்களுக்கும் தெரியல, முன்விரோதம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. யார் வந்து பண்ணிருக்காங்கிறது நாங்க கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே கல்லுவழி கிராமத்தில் வசித்து வருபவர்கள் சின்னப்பன் உபகாரமேரி தம்பதி. இவர்களது மகன் ஜேக்கப் பாரி கடந்த சில வருடங்களாக வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஜேக்கப்பின் மனைவி அரசி தனது 12 வயது மகள் ஜெர்ஸ்லின் மற்றும் 8 வயது மகன் ஜோபின் ஆகியோருடன் மாமனார் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் வியாழக்கிழமை நள்ளிரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் சின்னப்பனின் வீட்டுக்குள் புகுந்துள்ளனர். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உட்பட 5 பேரையும் அரிவாளால் வெட்டி கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது வெட்டுக்காயம் விழுந்த 5 பேரும் சுய நினைவு இழந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்தனர். சிறிது நேரத்தில் நினைவு திரும்பிய சிறுவன் ஜோபின் அருகில் உள்ளவர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பதறி அடித்துக்கொண்டு ஓடியவர்கள் வீடு புகுந்து பார்க்க இரத்த வெள்ளத்தில் அனைவரும் பேச்சு மூச்சில்லாமல் கிடந்துள்ளனர். உடனே ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு 5 பேரையும் மீட்டு காளையார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்ட சின்னப்பன், அரசி மற்றும் அவரது குழந்தைகள் இருவரையும் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே சம்பவ இடத்தில் நேரில் சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்ப நாய்களை வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டனர். கொலைவெறி சம்பவத்தில் ஈடுபட்டது யார், எதற்காக தாக்குதல் நடத்தியது உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்கள் ஊரில் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. ஒரு புருஷன் முண்டாட்டி பிள்ளைய மருமக எல்லாரும் 5 பேரை வெட்டி கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. உயிரை துள்ளுக்கிட்டு கிடைக்குது. ஆனால் இன்னும் மருமகளுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது. எங்களுக்கு இந்த கிராமம் கேட்டு கொடுக்கலைன்னா எல்லாரும் சின்ன பிள்ளைய, பச்சை பிள்ளையில, ஆம்பளை பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய, வயசுக்கு வந்த பிள்ளைய வெட்டி போட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த எடுத்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் உடையார் சங்கம் பூரா நாங்கள் போராடுவோம். நாங்கள் இன்னும் போராடுவோம். போய் பிள்ளை ஓடியாந்துச்சு சார். போய் பார்த்து எங்கள் அம்மா வெட்டி போட்டுருக்காங்க. குடும்பமே கிடக்கு சார். நீங்கள் கல்லுவழியிலே முடுக்குறியிலே உங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலை. கல்லுவழியில் கேமரா போனதை அத்து விட்டுவிட்டு எங்களுக்கு நீங்கள் காவல்துறையில் பெட்டிஷன் கொடுத்தாக்க நீங்கள் எங்களுக்கு எதுவும் சொல்லலை. எங்களுக்கு சரியான உத்தரவு கொடுக்கணும். நாங்கள் இந்த விட்டு எந்திரிக்க மாட்டோம் சார். 5 உசுரை வெட்டி கொண்டு ஓட்டு போயிட்டாங்க. 5 உசுரை பச்சை பிள்ளை சார். அது என்ன பண்ணு? எங்களுக்கு உயிருக்கு நீங்கள் உத்தரவு கொடுக்கணும், எனக்கு காட்டி கொடுக்கணும். நீங்கள் ஆனால் போலீஸ் தகவல் கொடுத்தா போலீஸ் 1 மணி நேரம் லேட்டாக வருது. 108 கால் பண்ணால் 108 வரல. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நைட் டியூட்டி பார்க்குறதே இல்லை. இதுதான் மெயின் நடக்கிறது. கலவரத்துக்கு காரணமே இதுதான். ஒவ்வொரு சமயம் நடந்திருக்கு. முடுக்குனி கொலை வழக்கு என்னாச்சு இல்லை. உண்டியல் கிறிஸ்டின் கோயிலுக்குலாம் தூக்கிட்டு போனாலே அந்த சமுதாயத்துக்கு இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இல்லை. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு நீங்கள் வர முடியலனாலும் பேட்டி கொடுக்கணும். எங்களுக்கு உறுதியான பாதுகாப்புக்கு இந்த அரசு என்ன வழிநடத்த போறீங்க, அந்த நடவடிக்கையும் வேணும். போலீஸ் 24 மணி நேரமும் எங்கள் ஊரில் பாதுகாப்புக்கு இனிமேல் இருக்கணும். பாதுகாப்பு இல்லைன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனே எங்களுக்கு காலவரில் வேணாம். இதேபோல் ஏற்கனவே மூடுகூரணி,
தேவக்கோட்டை உள்ளிட்ட கிராமங்களிலும் நள்ளிரவில் வீடு புகுந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது மீண்டும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் அரிவாளால் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தை அலறவிட்டுள்ளது.